ஓம் சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உண்மை என நம்பி பல உறவுகளால் நீ ஏமாந்து விட்டாயா? உன்னை அழ வைத்தவர்களின் ஆட்டத்தை நான் இப்பொழுது அடக்கப் போகின்றேன். இதை முழுமையாக கேள் தங்கமே. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கும் உனக்கு துரோகம் இழைத்தவர்களுக்கும் மத்தியில்தான் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அவர்களுக்கு வெளியில் நடிப்பவர்களை நீ உண்மை என நம்புகின்றாய். ஆனால் உண்மையான பாசமும் அன்பும் இருப்பவர்கள் அதை ஒரு நாளும் வெளியில் காட்ட மாட்டார்கள். வெளியில் தெரியும் வண்ணம் அவர்கள் இருக்கவும் மாட்டார்கள். பொய்யான அன்பை மனதிற்குள் வைத்து கொண்டு உண்மையான அன்பு இருப்பது போல் உன்னிடம் பலர் வேஷம் போட்டார்கள். அதை உண்மை என நம்பி பாவம் என் குழந்தையான நீ ஏமாந்து விட்டாய். அவர்களின் சுயநலத்திற்காகவும் அவர்களின் தேவைக்காகவும் தான் அவர்கள் உன்னை பயன்படுத்தி கொண்டார்கள் என்ற உண்மை இப்பொழுதுதான் உனக்கு புரிந்து இருக்கின்றது. உண்மையிலான அன்பு உண்மையில்லை என்ற உண்மையும் உனக்கு இப்பொழுதுதான் புரிந்திருக்கின்றது. கவலை கொள்ளாதே தங்கமே. ஒதுக்கப்படுகின்றாய் என்று தெரிந்த உடனேயே ஒதுங்கிவிடும். காரணம் நீ அவர்களிடம் கேட்காதே. உன்னை காயப்படுத்துவதற்காகவே பல காரணங்களை அவர்கள் உருவாக்கி வைத்திருப்பார்கள். நீ விட்டு கொடுத்து போவதும் இறங்கி போவதும் தப்பு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதை உணர்ந்தவர்களிடம் மட்டுமே காட்டு. உணராதவர்களிடம் காட்டி மனம் காயப்படுவது நீ மட்டும்தான். எனவே தான் சொல்கின்றேன், உண்மை என்று இப்பொழுது உனக்கு புரிந்துவிட்டது அல்லவா? உடனடியாக நீ அவர்களை விட்டு நகன்று வந்துவிடு. நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் நான் உன் அன்புக்கு தகுதியானவர்களை அனுப்புகின்றேன். அதுவரை நீ சற்று பொறுமையாக இரு. அதற்குள் உன்னிடம் அன்பு காட்ட யாரும் இல்லை என்று புலம்பாதே. உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இதுவே நீ மற்றவர்களுக்கு நல்லதாய் நினைத்து பார். உன்னுடைய வாழ்க்கையே அழகாகும். அவர்கள் எனக்கு துரோகம் செய்து விட்டார்களே, அவர்களுக்கு இன்று வரை எந்த தண்டனையும் கிடைக்கவில்லை. சந்தோஷமாகத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் உண்மையாக இருந்த நான் மட்டுமே இது நாள் வரை காயத்தையும் வலிகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். ஏன் சாயப்பா இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றுதானே கேட்கின்றாய்? கவலை கொள்ளாதே தங்கமே. அவர்களுக்கான தண்டனை அவர்களுக்கு கிடைத்தே தீரும். இன்று அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல் தோற்றம் அளித்தாலும் நாளையே நிச்சயம் அவர்களுக்கான தண்டனை கிடைக்கும். அதை நானும் காலமும் நிச்சயம் கொடுப்போம். காலத்தை போல பழிவாங்க இந்த உலகத்தில் யாராலுமே முடியாது. நான் உன்னிடம் கூறுவது ஒன்று மட்டும்தான். உன்னை யாராவது தப்பாக பேசினாலோ கீழ்த்தரமாக நடத்தினாலோ இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலோ அதற்காக நீ வருத்தப்படாதே. அவர்களுக்கு எங்கே எப்பொழுது பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் பதில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பேன். நான் எப்பொழுதும் உன்னை நோக்கியே உள்ளேன். என் கண் இமை போல உன்னை நான் காப்பேன். காற்று உன்னை கரைக்காது, கத்தி உன்னை வெட்டாது, தீ உன்னை எரிக்காது. நான் சர்வ சக்தி வாய்ந்தவன் என்று நினைத்து உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டிரு. என் கண்மணியே, வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைக்கும். இடர்கள் சூழ்ந்து மனம் சோர்ந்து அப்பா என்று நீ அமரும் பொழுது நான் என் கண் சிமிட்டி உன்னை கட்டி அணைத்து உச்சி முகர்கின்றேன். நீ கலக்கமில்லாமல் உன்னுடைய கடமைகளை மட்டும் செய்து கொண்டிரு. உனக்கு வரப்போகும் அனைத்து ஆபத்துகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நான் பார்த்து கொண்டு உன்னை நெருங்காமல் உன்னை பாதுகாப்பேன். கடந்த கால இழப்புகள், நஷ்டங்கள், கவலைகள் அனைத்தும் மறந்து போகும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய சந்தோஷம் உன்னை தேடி வர காத்திருக்கின்றது. எனவே நீ யாரை நம்பியும் இல்லை, யாரை சார்ந்தும் இல்லை என்பதை உணர்ந்து உன்னுடைய வாழ்க்கைக்காக போராடு. ஒன்றை உன்னிடம் சொல்கின்றேன், நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் நீ கூழாங்கல் தான். நீ கூழாங்கல்லாக இருந்தாலும் தகுதி உள்ளவர் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்படுவாய். உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல, நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது. உன் உண்மையான அன்பிற்கு தகுதியானவர்களை நான் உன்னிடம் அனுப்பி வைக்கின்றேன். அதுவரை சற்று பொறுமையாக இரு. ஓம் சாய்ராம்.